السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டும். அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருப்பானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்குரிய வாய்ப்புகளை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. கணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினம் நாட்டை மட்டுமல்ல இந்த உலகையே உலுக்கிய ஒரு பெரிய விமான விபத்து நடந்திருக்கிறது. குஜராத் அகமதாபாத்தினுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு செல்ல வேண்டிய விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே விமானம் மேலேற முடியாமல் ஒரு மெடிக்கல் காலேஜின் மீது விழுந்து நொறுங்கியது. ஏறத்தாழ 242 பயணிகள் பயணித்திருக்கிறார்கள். அதிலே ஒரே ஒரு நபரை தவிர அனைவரும் இறந்து போயிருக்கிறார்கள் என்கிற தகவல். அதில் பயணம் செய்தவர்கள், விமானியாக இருந்தவர்கள், பணியாளர்களாக இருந்தவர்கள் மட்டுமல்ல, அது எந்த மருத்துவமனையின் மீது விழுந்ததோ, மெடிக்கல் காலேஜின் மீது விழுந்ததோ, அங்கு உணவருந்தி கொண்டிருந்த 10 மாணவர்களும் கூட பணியாகி இருக்கிறார்கள். இன்னும் 50-60 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் பணியாகுவார்கள் என்பது இனிமேல் தான் நமக்கு உறுதியாக தெரிய வரும். ஒரு கோரமான விபத்து. உண்மையிலேயே விமான வாகனம், அதாவது விமான போக்குவரத்து என்பது இருக்கக்கூடிய போக்குவரத்திலேயே பாதுகாப்பான போக்குவரத்தாக மக்களிடத்திலே பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அடுத்ததாகத்தான் ரயில் போக்குவரத்து. விமான போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய விபத்து அது ஒரு அரிதாக இருந்தாலும் கூட அது பெரிதாக பேசப்படக்கூடியதாக ஆகிவிடுகிறது. சொல்லப்போனால் இந்த நாட்டிலே அல்லது இந்த உலகத்திலே விமான விபத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது சில மாதங்களில் சாலை விபத்துகளில் இறக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை விட குறைவுதான். ஆனாலும் கூட விமான விபத்து உண்மையிலேயே உலகம் முழுக்க ஒரு பேரதிர்ச்சியை உருவாக்கி விடுகிறது. 1989ஆம் ஆண்டிலே பாகிஸ்தானுடைய ஒரு உள்நாட்டு விமானம், உள்நாட்டிலேயே பயணம் செய்யக்கூடிய இஸ்லாமாபாத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமானம் காலை அதிகாலையிலே புறப்படுகிறது. ஆனால் அந்த பயணம் வெறும் சுமார் ஒரு 35 நிமிடங்கள் பயணம் செய்து போய் சேர வேண்டிய ஒரு பயணம் தான், ஒரு குறுகிய பயணம். ஆனால் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அந்த விமானம் என்ன ஆனது என்று தெரியவில்லை. இன்று 36 வருடங்கள் ஆகிறது. 36 வருடங்களுக்கு பிறகும் அந்த விமானத்தினுடைய நிலை என்ன, அந்த விமானத்தில் பயணித்தவர்களுடைய நிலை என்ன, இன்னும் அந்த விமானம் எந்த கடலையும் கடந்து செல்லவில்லை. எந்த கடலையும் கடந்து செல்லவில்லை. ஆனால் விமானத்தின் நிலை என்ன, பயணிகளுடைய நிலை என்ன என்பது பற்றி இன்று வரையிலும் எந்த தகவலும் இல்லை.
ஒரு ஆச்சரியமான முறையிலே அவர்கள் மாயமாகி போய்விட்டார்களோ அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும். அதே போன்றுதான் 1996 ஹரியானாவில் 2 விமானங்கள் வானத்திலேயே மோதிக்கொண்டது. ஒன்றினுடைய இறகிலே ஒன்று உராய்வின் மூலமாக, அது மனித குறைவின் மூலமாக, கட்டுப்பாட்டு அறையினுடைய தவறான வழிகாட்டலின் காரணமாக, ஒன்று சவுதி ஏர்லைன், இன்னொன்று ஆதர்பைஜான் மத்திய கிழக்கிலிருந்து, அதாவது மத்திய ஆசிய நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு விமானம். இரண்டும் நேருக்கு நேர் மோதுகிறது, இரண்டும் ஒன்றோடொன்று உரசுகிறது. அந்த உராய்வின் காரணமாக 300க்கும் அதிகமான பயணிகள், 2 விமானத்தில் பயணித்தவர்களும் இறந்து போய்விடுகிறார்கள். இப்படி பல விமான விபத்துகள் மிக மோசமான முறையிலே, கோரமான முறையிலே, கற்பனையிலும் நினைத்து பார்க்காத முறையிலே, நாம் அதை எதிர்பார்க்காத விதத்தில் நடக்கக்கூடிய விமான விபத்து. இதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் மனித சமுதாயத்தை பாதுகாத்தருமானாக. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வஆயத்துஹும் அன்னா ஹமல்னா ذُرِّيَّتَهُمْ فِي الْفُلْكِ الْمَشْحُونِ. அவர்களுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி கப்பல் பயணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். வஆயத்துஹும் அன்னா ஹமல்னா ذُرِّيَّتَهُمْ فِي الْفُلْكِ الْمَشْحُونِ. நிரப்பப்பட்ட கப்பல்களிலே நாம் அவர்களை சுமந்து செல்கிறோம், அவர்கள் பயணிக்கிறார்கள். அதே போன்று பல வாகனங்களை நாம் தயார் செய்திருக்கிறோம், படைத்திருக்கிறோம். நாம் நாடினால் அவர்களை மூழ்கடித்து விடுவோம், நாம் நாடினால் அவர்களை கடலில் மூழ்கடித்து விடுவோம். அது தண்ணீரில் பயணம் செய்யக்கூடிய கப்பல். அதே போன்று ஆகாயத்தில் பயணம் செய்யக்கூடிய கப்பலும் கூட காற்றில் மூழ்கடிக்கப்பட்டுவிடும், நெருப்பில் மூழ்கடிக்கப்பட்டுவிடும். பல சரிய கலக்கும். அவர்களுக்காக முறையிடக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் சாலை வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் கூட பக்கத்தில் யாராவது செல்வார்கள், உதவிக்கு செல்வார்கள். ஆனால் கப்பலோ கடலில் நீந்திக் கொண்டு சென்று கொண்டிருக்கும், அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அதே போன்று விமானம் விண்ணில் பறந்து கொண்டிருக்கும், அவர்களை காப்பாற்றுவதற்கு, அவர்களுக்காக அபயக்குரல் எழுப்புவதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள். பலா சரிய கலகும் பலா சரிய கலகும் உலாவும், அவர்கள் காப்பாற்றப்படவும் மாட்டார்கள். இல்லா ரஹ்மத்தம் மின்னா, நம்மின் புறத்திலிருந்து ரஹ்மத் இருந்தாலே தவிர. அப்படி காப்பாற்றப்பட்டாலும் கூட மதாஹன் ஜலாஹி, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பின்னர் அவர்கள் உலகத்தில் வாழ முடியும். இல்லை என்றால் அன்றே அவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி அது கப்பல் பயணத்தினுடைய விபத்தை பற்றி சொல்லுகிறது. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், பாதுகாப்பான பயணம். ஆனால் எப்படி நடக்கும், என்ன நடக்கும், அதே போன்றுதான் விமானத்தினுடைய நிலையம். அல்லாஹ் குர்ஆனிலே பறவைகளை பற்றி சொல்லுவான். அவலம் யரும் இல ஸைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தி வ யக்பில் மா இம்சிகுஹுன்ன இல்லா ரஹ்மான் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? வரிசையாக அது பறந்து செல்கிறது. அதனுடைய ரெக்கைகளை திடீரென விரிக்கிறது, திடீரென கீழே போட்டி விடுகிறது. இது தன்னை வானத்தில் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக. அல்லாஹ் அடுத்து சொல்வான், மா யும்சிகுஹுன்ன இல்லா ரஹ்மான். அந்த பறவைகளை வானத்திலே நிலைநிறுத்துவது ரஹ்மானை தவிர யாரும் கிடையாது. அதனுடைய திறமை இல்லை. ரஹ்மான் ரஹ்மத்தின் மூலமாக காப்பாற்றுகிறான், பாதுகாக்கிறான். அது வானத்திலே பறந்து செல்கிறது. எனவே பறக்கக்கூடிய விமானமும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் அதற்கு பாதுகாப்பு கிடைக்காது. இது மனிதர்கள் உணர்ந்து கொண்டால் சரி, இது போன்ற விபத்துகள் அவ்வப்போது நடப்பதைக் கொண்டு மனித சமுதாயம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் எத்தனை விமானங்கள் பறந்து செல்கிறது. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வானத்தில் பறந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக போய் சேர்கிறார்கள். அதை பற்றி யாரும் பேசுவதும் இல்லை, அதை பற்றி யாரும் யோசிப்பதும் இல்லை. ஆனால் ஒரு விபத்து என்று நடந்தால்தான் அது பற்றி பூதாகரமாக பேசப்படுகிறது என்று சொன்னால், எப்பொழுதுமே பாசிட்டிவ் பற்றி யாரும் யோசிக்க மாட்டார்கள், நெகட்டிவ் மட்டும்தான் யோசிப்பார்கள். பாதுகாப்பாக பயணம் அமைகிறது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீனுக்கு சுக்ரியா செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக எங்களுடைய பயணம் பாதுகாப்பாக அமைந்திருக்கிறது. நாங்கள் நிம்மதியாக நாங்கள் எங்களுடைய போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேர்ந்திருக்கிறோம் என்கிற ஒரு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த விபத்திலே அவர்கள் கற்பனை கூட செய்திருக்க முடியாது. விமானம் புறப்படுவதற்கு முன்னாக இருந்து ஏர்போர்ட்டில் இருந்து சில 2 நபர்கள், வாலிபர்கள், அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை பதிவு செய்கிறார்கள். குட் பை இந்தியா என்று இந்தியாவுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். அவர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமும் சிரிப்பும். அவர்கள் உணர்ந்திருக்க மாட்டார்கள், இன்னும் சில மணி நேரத்திலே நம்முடைய நிலை என்னவாகும் என்று.
மனிதனுடைய வாழ்க்கை அவர் அப்படித்தான். ஒரு பெண்மணி தன்னுடைய இங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடைய குடும்பத்தோடு லண்டனுக்கு தன்னுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக செல்கிறார். அவருடைய கணவன் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்த கணவன், மனைவி, 3 பிள்ளைகள், 5 பேரும் இந்த விமான விபத்திலே இறந்து போகிறார்கள் என்கிற ஒரு சோகக்கதை. இப்படி பல பேரும் பல எண்ணங்களில் ஒரு பெண்மணி திருமணமாகி சில மாதங்கள் தான் ஆகிறது. தன்னுடைய கணவரை லண்டனில் சந்திப்பதற்காக திட்டமிட்டு செல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவளுடைய வாழ்க்கையும் இந்த விபத்திலே முடிந்து போயிருக்கிறது. இப்படி ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கும். பயணத்திலே செல்பவர்களுக்கு ஒரு கதை இருக்கும். அவர்களுடைய சிந்தனை ஒன்றாக இருக்கும், அவர்களுடைய கற்பனை ஒன்றாக இருக்கும். சிலர் சுற்றுலாவுக்காக செல்வார்கள், சிலர் தங்களுடைய வியாபாரத்திற்காக செல்வார்கள், சிலர் தங்களுடைய தொழில் நோக்கத்திற்காக செல்வார்கள். எத்தனையோ கற்பனைகளை வைத்துவிட்டு தான் சம்பாதித்துத்தான் தன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக செல்வார்கள். ஆனால் இந்த விபத்திலே அத்தனை பேருடைய கதையும் முடிந்து போயிருக்கிறது என்று சொன்னால், படிப்பினை எத்தனையோ நாட்டை சார்ந்தவர்கள், பல நாட்டை சார்ந்தவர்களை அல்லாஹ் ஒரே இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து இஸ்ராயலை அனுப்பி ரூபை எடுக்கிறான் என்று சொன்னால், இது அல்லாஹுடைய கையிலே உள்ளது. வாழ்க்கையும் மரணமும் என்பது நம்பிக்கை கொண்டுதான். அம்மரணத்தை நம்பியதுதான் வாழ்க்கை. எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், அதற்காக மரணத்தை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் என்றல்ல. ஆனால் வாழ்க்கை நிலையற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் அல்லாஹ் எல்லோருக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறான். ஆனால் இப்படியான ஒரு முடிவை ஏற்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் எப்போதும் துஆ செய்ய வேண்டும். அகால மரணம் என்று ஒன்று கிடையாது. மார்க்க ரீதியாக அப்படி சொல்வதும் தவறு. அகால மரணம் அடைந்தார்கள் என்று எந்த உயிரும் அகாலத்தில் புரிவதில்லை, காலத்தில் தான் புரிகிறது. அதற்குரிய காலத்தில் தான் புரிகிறது. அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான், லா யஸ்தக்பிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒரு வினாடி கூட முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். எத்தனையோ பேர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது விழுந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பயணத்தில் இருந்த நிலையில் விழுந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் தூக்கத்திலே விழுந்து போயிருக்கிறார்கள், அதோடு மரணித்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வீட்டிலே ஆரோக்கியமாக தீ பிடித்து கொண்டு சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அப்படியே சாய்ந்திருக்கிறார்கள். லா யஸ்தக்பிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒரு வினாடியும் முந்துவதும் இல்லை, பிந்துவதும் இல்லை. அகால மரணம் என்று ஒன்று கிடையாது. அந்தந்த காலத்தில் அல்லாஹ் நிர்ணயம் செய்த காலத்தில் தான் பிறப்பும் இறப்பும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நம்முடைய நம்பிக்கை என்பதையும் நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விமானத்தினுடைய பைலட் ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர். அவருக்கு வயது 60. இன்னும் சில மாதங்களில் அவர் பணி ஓய்வு பெறக்கூடிய ஆகக்கூடிய ஒரு பைலட். அவர் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு பணி ஓய்வு பெற்று அதை அந்த ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இப்படி ஒரு நிலை. எப்படி வேண்டுமானாலும் 1981 ஒரு ரயில் விபத்து நடந்தது. அதிலே ரயில்வே கார்டாக இருந்தவர் ஒரு முஸ்லிம், ஜாபிர் ஹுசைன் என்ற ஒரு முஸ்லிம் ரயில்வே கார்டாக இருந்தார். அவருக்கு பணி ஓய்வு பெறக்கூடிய கடைசி பயணம் அது. அவர் கடைசி பயணத்தில் இருக்கிறார். இந்த ரயில்வே பயணத்தை முடித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய அபிஷியல் ஜர்னி முடிந்து போய்விட்டது. அவர் ரிட்டையர்ட் ஆகிவிடுவார். இதுதான் கடைசி பயணம். ஆனால் அவருடைய ஸ்டேஷனை அடைவதற்கு 60 கிலோமீட்டருக்கு முன்பாக பின்னால் இருந்து வந்து ஒரு குட்ஸ் வண்டி மோதியது. அதில் அவர் இறந்து போய்விட்டார். நான் 60 கிலோமீட்டர் என்னுடைய கடைசி பயணம் என்று பயணம் செய்த பயணம் அது நிரந்தரமான கடைசி பயணமாகி போனது. அதற்கு பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை வந்தது. ரயில்வே அதிகாரி ஒருவர் கட்டுரை எழுதியிருந்தார். அதில் அவர் இப்படி குறிப்பிட்டிருந்தார், 60 கிலோமீட்டர்ஸ் மோர் and the end of the office would have been end of the official journey. அவருடைய ஒரு அலுவல் ரீதியான பயணம் முடிவதற்கு 60 கிலோமீட்டர் தான் இருந்தது. அதோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. முடிவதற்கு 60 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் அல்ல, 1 கிலோமீட்டர் என்ன, 1 மீட்டர் கூட சொல்ல முடியாது. மனிதனுடைய வாழ்க்கை எழுதி வைக்கப்பட்டது, அது முடிவு செய்யப்பட்டது. கலா கதிரின் மீது நம்பிக்கை, இதன் மூலமாக நம்முடைய நம்பிக்கை துல்லியமாக இருக்க வேண்டும், வலிமையாகவும் இருக்க வேண்டும். அதே சமயத்திலே கலா கதிரை நம்பி சோம்பேறியாகவும் ஆகிவிடக்கூடாது. நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு எந்த முயற்சியும் செய்யாமலும் விட்டுவிடக்கூடாது. கலா கதிர் உண்மை, அல்லாஹ் நாடியது மட்டும்தான் நடக்கும். அதுக்காக நான் சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் நான் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அல்லாஹ் நாடினால் நடக்கும். ஆனால் நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் நம்மால் இயன்ற வரையிலும் முயற்சிக்க வேண்டும்.
இந்த 242 பேரிலே ஒருவன் மட்டும் உயிர் படைத்திருக்கிறார். சில சமயங்களில் இப்படி ஆச்சரியமாக நடந்து போய்விடுகிறது. 242 பேர், விமானம் விழுந்து நெருப்பு குழம்பாக அப்படி பற்றி எரிகிறது. ஆனால் ஒருவர் மட்டும் எப்படி உயிர் படைத்தார்? அவர் எமர்ஜென்சி வாசலில் இருக்கிறார். எப்படி எமர்ஜென்சி வாசலில் இருந்தாலும் அந்த நேரத்தில் வேலை செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் அவ்வளவுதான் கதி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலைக்கு தான் எல்லாரும் போவாங்களே தவிர, இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையிலும் என்னுடைய உயிரை பாதுகாக்க முடியும் என்கிற சிந்தனை வருவது என்று சொன்னால் அதுதான் அவர் செய்யக்கூடிய முயற்சி. நான் இறந்து போவேன், ஆனாலும் என்னுடைய உயிரை பாதுகாப்பது என்னுடைய கடமை. எந்த ஆபத்திலும் என்னை சிக்க வைக்கக்கூடாது, எந்த விபத்திலும் என்னை சிக்க வைக்கக்கூடாது, எப்படியாவது முயற்சித்து என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது மனித முயற்சி. அந்த மனிதர் அதை செய்தார். எமர்ஜென்சி, அவர் அந்த சமயத்தில் பெல்ட் அணியவில்லை. எமர்ஜென்சி வாசலின் மூலமாக குதித்தார். சில காயத்தின் மூலமாக காயத்தோடு அவர் உயிர் படைத்திருக்கிறார். இது மாதிரி பல சமயங்களில் நடந்ததுண்டு. இதற்கு முன்னர் நடந்த ஆதர்பைஜான் நடந்த ஒரு விமான விபத்திலும் கூட அத்தனை பேரும் இறந்து போனார்கள். ஒரே ஒரு நபர் மட்டும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு வெளியே வந்தார். அவரும் ஒரு நபர் மட்டும் உயிர் படைத்திருக்கிறார். இதுவெல்லாம் கதா கதிர். யாருக்கு எப்பொழுது எழுதப்பட்டு இருக்கிறதோ அது அப்பொழுது நடந்தே தீரும். அது அதே மாதிரி இந்த விமான விபத்தில் கூட ஒரு பெண்மணி விமானத்தை தவற வைத்திருக்கிறார். அகமதாபாத்தினுடைய அந்த டிராபிக் ஜாமில் சிக்கிக் கொண்டதன் காரணமாக 10 நிமிடம் தாமதமாக விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறார். விமானம் புறப்பட்டு சென்று விட்டது. அவர் அந்த சமயத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகா, விமானத்தை தவற வைத்து விட்டோமே என்று. சில நிமிடங்களில் அவருடைய மனம் எப்படி இருக்கும்? மனதார சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷத்தை வாயளவில் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. தன்னுடைய உயிர் படைத்துக் கொண்டு நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார். 10 நிமிஷம் தாமதமாகி நமக்கு டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, பிளைட்டை விழித்தவை, எவ்வளவு கவலை இருக்கும். பல சமயங்களில் சின்ன சின்ன சிரமங்கள் பெரிய ஆபத்தை விட்டு நம்மை காப்பாற்றும். பெரிய பெரிய ஆபத்தை விட்டு நம்மை காப்பாற்றும். வெளிப்படையாக அது சிரமமாக இருக்கும், நமக்கு கவலையாக இருக்கும். ஆனால் நம்முடைய பயணம் தள்ளி போய்விட்டது, நான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியவில்லையே, 10 நிமிஷத்தில் நான் விமானத்தை விட்டுட்டனே இருக்கலாம். ஆனால் அது கூட சில சமயம் நன்மையாக இருக்கலாம், அது நமக்கு லாபகரமானதாக இருக்கலாம். எனவே கதா கதிரில் என்ன ஒன்றாது டிராபிக்கில் நின்று கொண்டு அவசரப்பட்டு எதுவும் ஆகப் போவதில்லை. எப்படியாவது சீக்கிரம் போக வேண்டும், அவசரப்பட்டு ஒன்றும் ஆகப் போவதில்லை. நிதானம் ரொம்ப முக்கியம். எல்லா சமயத்திலும் சாலை போக்குவரத்தில் நிதானம் ரொம்ப முக்கியம். இந்த விமான விபத்து பல பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படிப்பட்ட மோசமான சமயங்களிலே நாம் அவர்களுக்காக வேண்டிய அவருடைய குடும்பத்தினருக்காக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய குடும்பத்தினருக்கு முழுமையான ஆறுதலை கொடுத்திட வேண்டும். அதே சமயத்தில் இது போன்ற விபத்துகளை விட்டும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்ய வேண்டும். ஒன்று இருக்கிறது, குல்லு நஃப்ஸின் தாயகத்துல் மௌத், எல்லோரும் மௌத்தை சுவைக்கக்கூடியவர்கள் தான். ஐனமா தக்கூனும் இதரிக்குமல் மௌத்து உலகுக்கும் தீ புரூதி முஷையதா. சிலர் யுத்தத்துக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. அல்லாஹ் சொன்னான், நீங்க எங்கிருந்தாலும் மரணம் வரும். உலகுக்கும் தீ புரூதி முஷையதா, நல்ல உறுதியான கோட்டைக்குள்ள பாதுகாப்பாக இருந்தாலும் மரணம் வரும். இன்னும் நாங்கள் ஃப்ளைட்டில் ஏற மாட்டோம், ட்ரெயினில் ஏற மாட்டோம். யாரும் அப்படி சொல்ல போறதில்லை, சொல்லவும் முடியாது. நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். அடுத்த விமானமே கொஞ்ச நேரத்தில் அகமதாபாத் விமான நிலையம் செயல்பட ஆரம்பித்தது, விமானங்கள் பறக்க ஆரம்பித்தது என்பது வேறு விஷயம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகா, இதை பார்த்துட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன், அப்படி யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் எழுதி வைத்தது நடக்கும். ஆனால் அந்த சமயத்திலே நம்முடைய வேலையை தொடர் வேலையை செஞ்சுதான் ஆகணும். அல்லாஹ் கதரையும் நம்ப வேண்டும், நாமும் முயற்சிக்க வேண்டும். இஸ்தஈன் பில்லாஹ் வலா தாஜிஸ், அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்கள், இயலாமல் ஆகிவிடாதீர்கள். நான் செத்து போய் விடுவேனே என்று அஞ்சாதீர்கள், அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்கள். வலா தாஜிஸ், இயலாமல் ஆகாதீர்கள். முட்டி மோதுங்கள், எப்படியாவது நான் என்னை தற்காத்துக் கொள்வேன், என்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வேன் என்கிற சிந்தனை ஒவ்வொரு வினாடியும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் அல்லாஹ்வுடைய கதரை கொண்டு நடக்கிறது. காலத்தின் வழியில் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏராளமான யுத்தகலத்தில் கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட பெயர் வைத்தார்கள் சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வின் வாள் என்று. ஆனால் அவர்களுக்கு மரணம் எங்கு வந்தது? படுக்கையில் தான் வந்தது. யுத்தகலத்திலே வரவில்லை. மரணிக்கும் பொழுது சொன்னார்களாம், என் உடல்ல ஒரு இடம் கூட வாளின் காயம் படாத இடம் இல்லை, ஆனால் இன்று நான் படுக்கையில் மரணிக்கிறேனே என்று கை செய்யப்பட்டார்கள். ஒரு பெரிய போர் வாள், அல்லாஹ்வின் வாள். எல்லா யுத்த களத்திலும் கலந்து கொண்டார்கள், அங்கெல்லாம் மரணம் வரவில்லை. கடைசியில்
படுக்கையில் தான் வந்தது. அது எழுதி வைக்கப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். ஆனால் அதே சமயத்தில் நாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உஷாராக இருக்க வேண்டும். நாம் என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அதை எடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே முதலாவதாக துவா செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் உள்ளது ஒரு துவா. எல்லா சமயத்திலும் இப்படியும் துவா செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் ஃபஜஅத்தில் மௌத் வ மின் ஃபஜஅத்தில் ஷர். யா அல்லாஹ், திடீர் மரணங்களை விட்டும் நடத்தை பாதுகாவல் செய்கிறது. நல்லபடியா அருமையான துவாவை ஏராளமான துவாக்களை செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனித சமுதாயத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ அத்துணை துவாக்களையும் படித்துக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கரகி வல் ஹதமி வத் தரத்தி. யா அல்லாஹ், தண்ணீரிலே மூழ்கி இறந்து போவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், நெருப்பிலே பொசுங்கி போய்வதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வீட்டினுடைய கட்டிடத்தினுடைய இடிபாடுகளில் சிக்கி இறந்து போவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். துவாவுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த துவாக்களை செய்ய வேண்டும். எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் ரப்பே எங்களை காப்பாற்றுகிறேன். தௌபா இல்லாத மரணத்தை விட்டும் எங்களை காப்பாற்றுவது. திடீர் மரணங்கள் தௌபா செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, வசியத்துக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. நம்முடைய கடன் இருந்தால் அதை யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் போய்விடலாம். அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நிலையை மறைக்கும் பொழுது நம்முடைய ஆக்கிரத்து பாதிப்புக்குள்ளாய்வதாலாம் ரப்பிடத்திலே துவாவும் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், யார் காலையிலும் மாலையிலும் 3 தடவை பிஸ்மில்லாஹில் லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவ ஸமீஉல் அலீம் என்று 3 தடவை காலையில் 3 தடவை மாலையில் 3 தடவை யார் ஓதுகிறார்களோ அவர்கள் மின் ஃபஜஅத்தி பலா, அவர்கள் திடீர் முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். காலையில் ஓதினால் மாலை வரையிலும், மாலையில் ஓதினால் காலை வரையிலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த ஆபத்தும் எந்த தீங்கையும் தராது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நபிமொழியின் மீது முழுமையான நம்பிக்கையோடு ஈமானோடு ஒவ்வொரு நாளும் ஓதி வர வேண்டும். அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. யாரெல்லாம் விபத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதலை வழங்கியருள்வானாக. அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுத்தருள்வானாக. அவருக்கு நல்ல பகரங்களை கொடுத்தருள்வானாக. இது போன்ற விமான விபத்துகள், ரயில் விபத்துகளை விட்டும், போக்குவரத்து விபத்துகள், எல்லா விதமான விபத்துகளை விட்டும் மனித சமுதாயத்தை ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தருள்வானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் சேர் ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. திடீர் விபத்துகளை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. தௌபா இல்லாத மரணங்களை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. ஆக்கிரத்தை கெடுத்து விடக்கூடிய மௌத்தை விட்டும் நம்மை எல்லாம் பாதுகாத்தருள்வானாக. ஈமானோடு தௌபாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் கொடுத்தருள்வானாக. வாக்குறு தாவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி